சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்பத்தாவுடைய இறப்புக்கு ஈஸ்வரி தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஈஸ்வரி பார்த்தா கொந்தளிச்சு போய் கிடக்குது. நான் எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து எப்படி வளர்ந்து ராஜ வாழ்க்கையில இருந்தவளை இப்படி வீட்டை விட்டு ஒதுக்கி கொட்டகையில தங்க வைக்கிற அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேன். இவங்க குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன்டி, நான் சும்மா விட மாட்டேன். ஒவ்வொருத்தனும் அணு அணுவா சித்திரவதை வெந்து சாகுற அளவுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா அப்படியே பொங்கி எழுந்துகிட்டு இருக்கு. மா என்னம்மா பண்றது, இருந்தாலும் நம்ம மேல தப்பு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், தப்பு இருக்குன்னா அதுக்காண்டி வாழ வந்தவளை இப்படி கொட்டகையில தங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், ஏமா அப்பனா சாவித்திரியத்தை அப்படின்னு பார்த்தா தமிழ் எல்லாருமே இந்த கொட்டகையில தானம்மா தண்டனைன்ற பேர்ல தங்குனாங்க, நம்ம மட்டும் என்ன புதுசாமா அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், அவளுக்கு வாழ்ந்ததும் நான் வாழ்ந்ததும் ஒன்னாடி, நான் எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவ தெரியுமாடி, அப்படி இருக்கிறவளை கொட்டகையில தங்க வைக்கிற அளவுக்கு நான் இதாயிட்டேன், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்து அதுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏதாவது பண்ணியே ஆகணும், இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் கண்ணீர் விட்டு கதறணும், நான் அப்படி பார்த்தே ஆகணும் அவங்கள அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்து ரொம்ப கோவத்துல என்ன பண்றேன்னு தெரியாம, ஏய் உங்ககிட்ட தூக்க மாத்திரை இருக்கா அப்படின்னு சொல்லி சித்ராட்ட கேட்கவும், இருக்குமா வச்சிருக்கேன், ஸ்லீப்பிங் டோஸ் ஏற்கனவே என்கிட்ட இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, தூக்க வரலன்னா அந்த ஒரு மாத்திரை தானே நான் போட்டு தூங்குவேன் அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், சரி அதுல இருந்து ஒரு 3 மாத்திரை எடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், எதுக்குமா ஏன் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், எரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி 3 மாத்திரையை வாங்கிக்கிட்டு கிச்சனுக்கு பின்னாடி இருக்கிற ஜன்னல்ல வெளியே வந்து நிக்குது. அங்கே பார்த்தா பால் காய்ச்சிக்கிட்டு, பாலும் பார்த்தா டம்ளர்ல ரெடி ஆத்திட்டு இருக்கு. அப்பத்தாவை கொடுக்கறதுக்காண்டி மலர் ஆத்தி வச்சிருக்காங்க. இந்த பால் எப்படியும் கிளவிக்குத்தானே போகும். 3 மாத்திரை பார்த்தா அந்த பால்லையும் கலந்து விட்டுருது, காலில் கலந்து வச்சிருது. இதை பார்த்தா மலரும் கவனிக்கல. அந்த டம்ளர்ல இருக்கிற பாலை பார்த்தா எடுத்துட்டு போய் மலரு, அப்பத்தா இந்தாங்க பால் காய்ச்சிட்டேன், குடிச்சிட்டு படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி மலரு கொடுக்கவும், சரிடி மலர் அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் பார்த்தா அந்த டம்ளர்ல இருக்கிற பாலை எல்லாத்தையுமே குடிச்சிடுறாங்க. குடிச்சதும் பார்த்தா அப்பத்தாவுக்கு தூக்கமா வருது. அப்பத்தாவும் பார்த்தா படுத்துடுறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு சித்ரா கிட்ட, நாளைக்கு விடிஞ்சதும் பாருடி குடும்பமே கதறுதா இல்லையானா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், ஏமா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், கிளவியோடைய கதையை மொத்தமா முடிச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், மா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், பெண்ண என்னை இப்படி வெளியே உட்கார வச்சவனுங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க வேணாம், இதே சாக்கா வச்சு நம்ம மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி பார்த்தா ரொம்ப கிரிமினலா வேலை பார்த்து வச்சிருது. அப்பத்தா பார்த்தா ஒரேடியா தூங்கிறாங்க. மறுநாள் காலையில பார்த்தா எல்லாரும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. மோகனா மலர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன மலரு அத்தை இன்னும் காணா, காஃபி குடிக்கணும், அவளை கூப்பிடு அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கவும், நானும் போய் பார்த்தேம்மா, அப்பத்தா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, சரி அசந்து தூங்கிட்டு இருக்கிறவளை ஏன் உசுப்புவானேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், இல்லையே அத்தை இம்பிட்டு நேரம் தூங்கக்கூடிய ஆளே கிடையாதே, எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லை நைட்டு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா மோகனா கேட்கவும், இல்லையம்மா அப்படியெல்லாம் அமைச்சு எதுவுமே சொல்லலையே, வா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா மோகனா மலரை கூட்டிட்டு போறாங்க. அங்கே போய் அப்பத்தா உசுப்புறாங்க, அத்தை எந்திரிங்க அத்தை, நேரம் என்ன ஆச்சு, எங்களை வெள்ளனத்தில் எந்திரிக்க சொல்லுவீங்க, நீங்களும் வெள்ளனை எந்திரிச்சிருவீங்க, எந்திரிங்க அத்தை நேராச்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லி மோகனா உசுப்புறாங்க. அம்மாச்சி எந்திரிங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா மலரும் சொல்லவும், இங்க அப்பத்தா பார்த்தா அசைவே இல்லாம படுத்து கிடக்கவும், அத்தை அம்மாச்சி அத்தை அத்தை எந்திரிங்க அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா பதட்டத்துல மோகனா கத்த ஆரம்பிச்சுறாங்க. மோகனாவுடைய கத்துற சத்தத்தை கேட்டு ராஜாங்கம் சேது சன்னாசி எல்லாரும் வரவும், என்ன மோகனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ராஜாங்கிக்கும், அத்தை எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க, உடம்புல அசைவே இல்லை, உடம்புல ரொம்ப சில்லுன்னு இருக்கு, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும், சன்னாசி டாக்டருக்கு போனை போடு அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் கத்துறாரு. சன்னாசி பார்த்தா டாக்டருக்கு போனை போடுறாரு. டாக்டரும் பார்த்தா வராரு. டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாரு. சாரி சார் பாட்டி தூக்கத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா டாக்டர் மென்னு முழுங்கவும் எல்லாரும் பார்த்தா கத்தி கதறி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ அத்தா ஐயோ அப்பத்தா அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த கத்துற சத்தம் பார்த்தா இங்க தமிழ் கேக்குது, என்ன ஏதோ கத்துற சத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேகமா பார்த்தா தமிழ் ஓடியாராங்க. அப்பத்தா பார்த்தா இறந்துட்டாங்கன்னு கேட்டதோ இங்க தமிழும் பார்த்தா கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த கத்துற சத்தத்தை கேட்டுட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கு. என்னைய வாடா கதற விடுறீங்க, இப்ப குடும்பமே கதறுங்கடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி மனசுக்குள்ள அப்படியே சிரிச்சுக்கிட்டு கிடக்கு.